நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், அதில் வசனம் 11 நாம் வாசிக்க கேட்போம். நாம் ஜெபம் செய்வோம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கிறது. அவருடைய சத்தம் லீபோனின் மரங்களை முறிக்கிறது, அக்னி ஜுவாலையை பிளக்கிறது. இந்த சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு வருகிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிற யாவரும், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள் யாவரும் தேவன் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே சமாதானம் அருளி பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கேதுரு மரங்களையோ லீபனோனின் மரங்களையோ கர்த்தரில் வலிய சத்த கோரமாக முறிக்கின்றது. கேதுரு மரங்களையோ லீபனோனின் மரங்களையோ கர்த்தரில் வலிய சத்த கோரமாக முறிக்கின்றது. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கோ. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகமெங்கும் ஜொலிக்கோ. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்ப்பரர் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்ப்பரர் முழங்குகிறார். ஆம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தேவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக அமர்ந்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே, ஆமென். நாம் மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்தை அவர்களை ஆசீர்வதிப்பார். தாவீது இந்த சங்கீதம் எழுதுவதற்கு முன்பதாக இங்கு கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அவர் இங்கே வசனத்தில் அவர் சொல்லுகிறார். இங்கே 7 வகையான சத்தங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அதுக்கப்புறம் அவை கன்று குட்டிகளை போல் லீபோனின் சீரோன் காண்டாமிருக குட்டிகளை போல் துள்ள பண்ணுகிறார். அந்த சத்தத்தை கேட்கும்போது அக்னி ஜுவாலை பிளக்கிறது, வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனம், இப்படியாக அந்த சத்தத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இது எழுத காரணம் என்னவென்று நான் தியானிக்கும் பொழுது, ஒருவேளை நோவாவின் காலத்தை அவர் நினைவு கூர்ந்திருக்கலாம். ஏனென்றால் நோவாவின் காலத்திலே தேவன் நோவாவுக்கு எச்சரிப்பு ஒன்றை கொடுக்கிறார். அதாவது ஒரு பேழையை உண்டு பண்ணி நான் இந்த பூமியை உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி, அப்போது அங்கு நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் தாவீது அதை நினைத்து பார்த்திருப்பார். அப்போ தாவீது இல்லை, இருந்தாலும் அந்த வசனம் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்திருப்பார் அவர். அப்படி என்றால் கர்த்தருடைய சத்தம் எப்படியா இருக்கிறது? சத்தம் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்குவார், ஒரு வார்த்தையினால். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தை என்ன செய்கிறது? அதை செயல்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து தாவீது 7 வகையான சத்தங்களை குறித்து சொல்வது மாத்திரமல்லாமல் கடைசியாக ஆனாலும்
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நோவாவின் காலத்திலே பேழையில் இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு, இடிமின்னல்களின் சத்தத்தை கேட்டு, அந்த காற்றின் சத்தத்தை கேட்டு, கடலின் அலைகளின் கொந்தளிப்பின் சத்தத்தை கேட்டு, நீரூற்றுகள் வானத்தின் மதகுகள் திறவுண்டது, பூமியின் வாய் பிளந்தது என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தில் அந்த நீரூற்றுகளின் சத்தத்தை எல்லாம் கேட்டு ஜனங்கள் பயந்து நடுங்கி இது எப்படியாய் முடியுமோ, எப்படியாய் இருக்குமோ என்று நோவாவின் குடும்பங்களும் கொண்டு மிருகங்களும் கூட பறவைகள் கூட மிகவும் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிற வேளையிலும் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆனாலும் நீங்கள் என்ன சொல்ல, உங்களுக்கு நான் பலன் கொடுக்கிறவராய் இருப்பேன், உங்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருப்பேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களிலே நாம் பலவிதமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார், ஐயோ இது எப்படி முடியுமோ என்று சொல்லி நாம் அதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் சொல்லின் சத்தத்தை கேட்பதை விட உங்களையும் என்னையும் அழைத்தவருடைய தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு மிகுந்த அது பலனுள்ளதாக, ஆசீர்வாதமாக, அது சமாதானமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் நோவா காலத்திலே அந்த தாவீது என்ன செய்கிறார், அந்த சத்தத்தை குறித்து இப்படியே எழுதுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவதாக அவர் பலன் கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பலவீனங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே தேவன் என்ன செய்தார், உங்களையும் என்னையும் அழைத்து அவர் பலன் கொடுத்து நம்மை இன்றைக்கு பலவானாய் மாற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனமாய் இருந்தோம். நாம் எதிலே பலவீனமாய் இருந்தோம்? வியாதியிலே பலவீனமாய் இருந்தோம், பலவிதமான சூழ்நிலைகளில் பலவீனமாய் இருந்தோம், பல உலக காரியங்களில் பலவீனமாக இருந்தோம், எவ்வளோ நாம் சொல்லலாம். ஆனாலும் தேவனு நம்மை அழைத்த போது இப்பொழுது நீங்களும் நானும் எப்படி உள்ளவர்களாக இருக்கிறோம்? நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். நீங்களும் அது போல் சொல்லுவீர்களா, நான் பலவானாக இருக்கிறேன் என்று சொல்லி? ஏதோ ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து அந்த பலனை சொல்லலை. ஆமென், ஹல்லேலூயா. 4 முறை பேதி ஆயிடுச்சுன்னா எல்லா பலனும் போயிடும். அது தேவன் சொல்லுகிற உன்னதத்தில் இருக்கிற பலனை நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். பலன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் தேவன் நம்மை ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு பலன் கொடுத்து தான் நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் தவறி விழுவோம், சில நேரங்களிலே நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்போம், சில நேரங்களிலே நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் விழுத்து கொண்டிருக்கிற வேளையில் தேவன் ஒவ்வொரு முறை நமக்கு பலன் கொடுத்து தான் நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். நாம் அவ்வப்போது பலவான் என்று நாம் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் மறந்து விடாதபடி தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்வது போல நாமும் ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நாளை நாம் கடக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, அப்படி கடக்கும்போது அந்த உன்னதமான பலன் உங்களை வழிநடத்தும். அந்த நாள் முழுவதும் உங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, தேவன் உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி அதை கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அதில் வசனம் 11 நாம் வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தால் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று
உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இந்த வசனத்தில் இருந்து தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அந்த பெண்ணோ கைம்பெண்ணாயிருந்தால், விதவையாயிருந்தாள், கணவனும் இல்லை. இருந்த ஒரு மகனும் இப்பொழுது இறந்து விட்டான். அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அந்த தாய் என்னவெல்லாம் அந்த மகனை குறித்து கனவு கண்டிருப்பார்கள். ஐயோ, எனக்கு இருந்த ஒரே பலன் இவனும் போய்விட்டானே, இனி நான் எப்படி வாழ்வது, இனி நான் எப்படி உயிரோடு இருப்பது, இனி யார் என்னை பார்த்து கொள்வார், யார் என்னை நடத்துவார், யார் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி பலவிதமான எண்ணங்களோட குழப்பங்களோட இருதயத்திலே உடைந்து போன இருதயமாக மாறி அந்த தாய் கண்ணீரோடு அந்த மகனின் பின்னாடி, அந்த பாடைக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அந்த ஊரின் வழியாக வருகிறார். வரும்போது அவர் பாடையை பார்க்கவில்லை, சுமந்தவர்களை பார்க்கவில்லை, அந்த தாயின் கண்ணீரை தான் அவர் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தாயின் கண்ணீரை பார்த்து அங்கே வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. காரணம் என்ன? அந்த தாய்க்கு இருந்த ஒரே ஆதரவு, அந்த தாய்க்கு இருந்த ஒரே பலன், அவங்கள தான் நம்பி இருந்தாங்க. இயேசு என்ன செய்தார்? அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்து, மகளே அழாதே என்று சொல்லி மனதுருகி. மனதுருக்கம் என்பது என்னங்க? மனதுருக்கம் என்பது ஆண்டவர் அநேக இடத்துல மனதுருகினார் என்ற வசனம் நிறைய இடத்துல இருக்கு. அவர் மனதுருகிறதுனால், அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய நாமத்திலே ஒன்று மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருகினார். மனதுருக்கம் என்றால் அந்த தாயின் வலியை அவர் தன்னுடைய இருதயத்திலே உணர்ந்தார் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கோம். மற்றவருடைய வலியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மற்றவருடைய வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நல்லா வேணும், அவனுக்கு நல்ல சரியான பாடம் அவனுக்கு எனக்கு தெரியும் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. மற்றவருடைய வழியை புரிந்து கொள்பவர் தான் தேவனுடைய பிள்ளையாக அந்த மனுஷனோ மனுஷியோ தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு அந்த பெண்ணை, அந்த கைம்பெண்ணாய் இருந்தால், விதவையாய் இருந்தால், ஆதரவற்று இருந்தால், அனாதையாய் இருந்தால், பலன் போய்விட்டது, இருந்த ஒரே பலன், ஒரே குமாரன், ஒரே மகன், ஐயோ நான் என்ன செய்வேன், இவன் போய் அடக்கம் பண்ணவுடன் நானும் செத்துவிடலாம் என்று கூட அவங்க நினச்சிருப்பாங்க. இயேசு அந்த தாயின் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த தாய்க்கு இழந்து போனதை, தன்னுடைய அந்த மகனை, அந்த தாயினுடைய மகனை மீட்டு தந்த கைம்பெண்ணாய் இருந்தாள், விதவையாய் இருந்தாள். யாரும் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. என்ன ஒரே உதவி? ஒரு 4 பேர் தூக்கின்னு வராங்க, அவ்வளோதான். 4 பேர் தூக்கின்னு வராங்க அந்த பாடையை போய் அடக்கம் பண்ணுவதற்கு. 4 மனிதர்கள் சுமந்து அவர்கள் அந்த மகனை அடக்கம் பண்ணதான் முடிந்தது. ஆனால் இயேசுவோ சுமந்தவர்களை நிப்பாட்டி அந்த பாடையை தொட்டார். தொட்டவுடனே அந்த மகனுக்கு உயிர் வந்தது, ஜீவன் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நாமும் மரித்தவர்களாய் இருந்தோம் தேவனுடைய ஜனமே. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மரித்த காரியங்கள், மரித்தவர்களாய் இருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பித்தாரே என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதாம் எப்படி அவன் மரித்தானோ, ஆனால் இயேசு மரித்தார், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்த அப்போ பாருங்க, அதை சுமந்த மனிதர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அந்த சுடுகாடு வரைக்கும் வந்த கூட்டங்களும் கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். என்னடா இது, இந்த பையன் எழுந்து உட்காந்து பேசுகிறானே, உயிர் வந்துச்சு, என்னென்ன பேசியிருப்பார்கள். உடனே அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள் என்ன ஆனது என்று தெரியவில்லை. எல்லோரும் பயமடைந்து மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தாள். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே, ஒரு அதிசயத்தை பார்த்த உடனே அங்கே இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஜனங்க நிறைய பேர்
அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கன்னா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து எடுத்து இனிக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் தான் நான் விசுவாசிப்பேன்னாக்கா, இப்பேற்பட்ட ஜனங்களை நாம் எந்த லிஸ்ட்டில் நாம் போய் சேர்க்கறது சொல்லுங்க? யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். அதே யோபு 23:10. நான் போகிற வழி அவர் நல்லாவே தெரியும், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள், எல்லாமே வரும். ஆனாலும் தேவன் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பலத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் தாவீது அழகாக சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து. அங்கே பாருங்க, தமது என்று, தமது என்றால் என்ன? அவரோட ஒரு ஐக்கியத்தை அவர் சேர்த்து கொள்கிறார். தமது, என் ஜனம் என்று அங்கே சொல்லவில்லை, தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாயின் கண்ணீரை துடைத்து, மகளே அழாதே என்று சொல்லி போய் பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து அவனுடைய தாயின் இடத்திலே ஒப்புவித்தார். இது தாங்க மனதுருக்கம். அந்த தாய்க்கு இருந்த நம்பிக்கை, பலன் எல்லாம் போயிச்சு. திருப்ப தேவன் என்ன செய்தார்? அந்த தாயின் இடத்திலே கொடுத்தார். ஒருவேளை நீங்களும் பலன் இழந்து, ஆண்டவரை இதுவரை நான் பலன் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் தேவனிடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பலத்திலே நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பே அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவர் மனதுருகுகிற தேவனுங்க. ஒவ்வொரு நாள் நம் மீது மனதுருகம் இருக்கிற, மனதுருக்கமும் உடைய தேவன் அவர். நம்மை ஒவ்வொருவரும் அவர் அரவணைக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை கண்காணித்து நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3-4 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரிந்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் திராட்சரசமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குடியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இங்கே மனோவா என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. தூதன் இப்பொழுது சந்திக்கிறார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அந்த மனோவாவின் மூலமாக அவருடைய மனைவிக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை அவர் என்ன செய்கிறார்? தேவன் தருகிறவராக இருக்கிறார். அதுதான் அங்கே தூதன் தரிசனமாகிறார். பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பத்தறிந்து ஒரு குமாரனை பெறுவார். அந்த குமாரன் யார் சொல்லுங்க? சிம்சோன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே கரங்களை தட்டிக்கங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
பாருங்க, அந்த மனிதன் எப்படிப்பட்டவா இருக்க வேண்டும் என்று தேவதூதன் நல்லாவே சொல்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல ஜனங்களை ரட்சிப்பதற்கு மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அதாவது அவர்கள் போய் வயல்வெளியிலே வேலை செய்து அதை கோதுமை நாளிலே அறுவடை பண்ணும் பொழுது வந்து அதை நாசம் பண்ணி எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இப்படியாக ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ தேவதூதன் மனோவாவின் வீட்டிற்கு வருகிறார், அங்கே தரிசனமாகி இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார். இந்த வசனம் முழுதும் நீங்கள் வீட்டில் போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு பலவானை அங்கே ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனோவா மூலமாக தேவன் ஒரு பலவானை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த பலவான் யார்? சிம்சோன். ஆமென். அந்த மனோவாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சிம்சோன் என்று பெயரை இடுகிறார்கள். அந்த சிம்சோனுடைய மனிதனுடைய பலத்தை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிங்கத்தை இரண்டாக கிழித்தவன், ஒரு மிருகத்தின் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொலை செய்தவன், தூண்களை இரண்டாக பிடித்து அதை ஒரு கட்டிடத்தையே ஒரு அரண்மனையை இடித்து தள்ளினவன். அப்பேற்பட்ட பலன் உள்ள சிம்சோன். அப்படிப்பட்ட பலத்தை தேவன் என்ன செய்தார்? சிம்சோனுக்கு கொடுத்தார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷ என்னும் பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ஜனமே. ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துகிறது இல்லை. சுவிசேஷம் என்னும் பலன் நமக்கு இருக்கிறது, ஆனால் அதை நாம் என்ன செய்வதில்லை, அதை நாம் உபயோகப்படுத்துகிறது இல்லை. எத்தனை ஜனங்கள் இந்த பலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோம். அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துவது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் எங்கு போய் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் என்ன செய்கிறோம், தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிம்சோனின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பதற்காக மீதியானியர்களை சிம்சோன் என்ன செய்தார்? விரட்டி அடித்தார், அவர்களை கொலை செய்தார். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் இயேசுவை அறியாமல் பலவிதமான பாவங்களினாலும் விக்கிரகத்தினாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தினாலும் ஒரு பலன் இல்லாத ஒரு ஆவியினாலும் இருக்கிறார்கள். நாம் தான் போய் அந்த ஜனங்களிடத்தில் கிட்ட போயிட்டு இயேசு எப்படி சுவிசேஷத்தை அவர் சொன்னாரோ அதுபோல் நாம் சொல்லி, இன்றைக்கு சுவிசேஷங்கள்லாம் ரொம்ப அரிதாக இருக்குது. இன்றைக்கி சுவிசேஷ ஊழியமே எங்குமே கிடையாது. எல்லாம் அதாவது நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கிறாங்க, எல்லாம் உக்காந்த இடத்துலையே பார்த்துக்கிறாங்க. போய் நடந்து போய் ஊழியம் பண்ணுறது கூட ஒரு 10% தான் இருக்குது, தவிர மீதி 90% எல்லாம் வலைத்தளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு சோம்பேறி ஆக்கிவிட்டான் பிசாசானவன் ஊழியக்காரர்களை கூட, விசுவாச மக்களையும் கூட. எல்லோரும் ஓடி ஊழியம் பண்ண ஜனங்களுக்கு போய் சொன்ன, இயேசு நடந்து போய் ஊழியம் பண்ணினார். நம்மளால் நடக்க முடிகிறவர்களுக்கும் நம்ம நடப்போங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு நம்மளால் நடக்க முடியாது. ஆகவே தான் உன் வாழ்விய பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு அங்கே பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12:1. நம்முடைய வாழ்வு பிராயத்தில் நம்ம ஆண்டவரை தேடிட்டோம், அவருடைய நாமத்தை அறிஞ்சிக்கிட்டோம், அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டோம், அவருடைய பலத்தை எல்லாம் நாம் சுதந்திரித்து கொண்டுட்டோம். அதை நாமளே வச்சுருந்தா எப்படி? அதை மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போய் சொல்லணும். எப்படி மனோவாவின் குடும்பத்தின் மூலமாக ஒரு சிம்சோனை ஏற்படுத்தி சிம்சோன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சித்தாரோ, உங்களையும் என்னையும் தேவன் அதற்காக தெரிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ஜனமே, ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்று இருக்கக்கூடாது. சபைகளிலே நாம் எழுந்து புறப்பட்டு போய் தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலத்தை தரித்து கொண்டவர்களாக. எனக்கு எங்கே பாஸ்டர் ஊழியம் தெரியும்? எனக்கு தெரியாது பாஸ்டர், என்னால் வர முடியாது பாஸ்டர், நான் கொஞ்சம் தூரம் நடந்தால் எனக்கு முட்டு வலி வந்துடும் பாஸ்டர், நான் கொஞ்சம் இப்படி வந்தால் எனக்கு அப்படியாடு இப்படியாடு. சாக்கு போக்கு நாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு நாள் நமக்கு பலவீனங்கள் வரும். அந்த நேரத்துக்கு ஆண்டவர் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று அங்கே வசனம் சொல்லி இருக்கு. அந்த பலத்தை நாம் அடைந்தாயிற்று. ஆனால் அந்த பலத்தை நாம் சரியான விதத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்கணும். தேவனுடைய பலத்தை மற்றவர்கள் பலன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சிம்சோன் தேவனை தெரிந்து கொண்டாரோ, உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை
என்ன செய்யணும்? தேவனுக்காக ஓட வேண்டும், தேவனுக்காக நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய ஜனமே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று. எங்கே? இயேசுவின் உயிர் தெழுதல்ல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எப்படியா சொல்றார்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏனென்றால் ஜனங்கள் பலன் ஒடுங்கி அடிமைத்தன வாழ்க்கையிலே சிக்கி தவிர்க்கின்ற காலகட்டத்திலே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. ஒரு மனிதர் ஒன்றுக்காக தோன்றுவார், அவர் உதிப்பார், மேசியா வருவார் என்று சொல்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்படி என்றால், மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே வென்று சாவை ஜெயமாக விழுங்குவார் என்று அவர் சொல்லுகிறார். அது நடந்து முடிந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு வருடமும் நாமும் உயிர் தெழுந்த ஆராதனை கொண்டாடுகிறோம், பாடுகிறோம், எல்லாம் செஞ்சிடறோம். அதுக்கு அதோட அடுத்த வருடம் உயிர் தெழுந்த ஆராதனை வரும்போது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, அவர் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். நிந்தை, அவமானங்கள், தோல்விகள் மத்தியிலே கடந்து வந்தோம் நாம். ஆனால் எவ்வளவோ ஜனங்கள் இது போல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். தமது ஜனம், என் ஜனத்தை யார் ரட்சிப்பார் என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து, ஆண்டவர் மறுபடியும் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்தார், செய்தார், செய்து முடித்தார். இப்போது பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் செய்ய வேண்டுவது என்ன? உங்களையும் என்னையும் கொண்டு தான் அவர் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பு கொடுத்து மனமும் வந்து உற்சாகமாய் செய்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். 2ஆம் வருகையில் வருவார். எப்படி? மனிதனாக அல்ல, தேவனாக, ராஜாதி ராஜாவாக அவர் வந்து நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. 1 தாலந்து கொடுத்த கதை தெரியும், 5 தாலந்து தெரியும், அடுத்தது 2 தாலந்து தெரியும். 1 தாலந்து கொடுத்தவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீ ரொம்ப கடினமுள்ள மனுஷன், நீ எப்படியாவது திரும்பி வந்து என்கிட்ட கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கேட்பேனால தான் நான் பத்திரமா கோத்ரேஜ் லாக்கருக்குள்ளே நான் ஒழிச்சி வச்சுருக்கேன்னு சொன்னான் அவன். அவன் ஹல்லேலூயா. பள்ளத்தை தோண்டி நான் வந்து புதைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னான். ஆனால் 2 தாளந்து சம்பாதித்தான், 5 தாளந்து சம்பாதித்தான். அதை அப்படியே அதாவது அதை வந்து பெருக்கினான். அவன் பெருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லது, உண்மையும் உத்தம ஊழியக்காரனே, நீ இத்தனை பட்டணங்களுக்கு அதிபதியாய் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் நாம் அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். சாவு இனி இல்லை. சரீர பிரகாரமாக மரணம் உண்டு. ஆனாலும் அவர் உயிரோடு வரும்பொழுது நாமும் அவரோடு மறுரூபமாக்கப்படுவோம், ஆவியிலே மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே நம்முடைய கணக்கு வழக்குகளை அவர் வந்து கேட்பார். ஆகவே நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ஜனமே, நம்மால் முடிந்த அளவு, முடிந்த வரை தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை ஏதேதோ நம்ம பேசுகிறோம், உலக காரியங்களே பேசுகிறோம். கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை நாம் பேசலாமே, வசனத்தை வைத்து பேசலாமே. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, கேட்க வேண்டியது கேட்காதது அது அவங்களுடைய விருப்பம். சொல்லியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் மறுப்பு உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க இருக்குங்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக மனம் மாறுவாங்க. தேவனுடைய ஜனமே, என்னுடைய வாலிப நாட்களிலே நான் எத்தனையோ வாலிப சகோதரர்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் இயேசுவுக்குள். இன்றைக்கும் அவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு திசையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள் மூலமாக எனக்கு பல சபைகளிலே எனக்கு இது போன்ற செய்தி வாய்ப்புகள் கிடைக்கிறது இப்பொழுது. ஏன்னு சொன்னால், நான் விதைத்தேன், இப்போது நான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் விதையுங்கள். ஏதோ அந்த 1 தாளந்தை போல மண்ணிலே நாம் புதைத்து வைத்திருக்கக்கூடாது. தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிற பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது என்னால் முடியுமா? இது என்னால் பெருக்க முடியுமா? இது என்னால் மல்டிப்ளை பண்ண முடியுமா? ஐயோ, இதை ஒன்றை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்காதீங்க. 5 அப்பம் 2 மீனை தேவன் எப்படியா மாற்றினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும்.
கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் எண்ணெயாக இருந்தது. தேவன் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார் என்பது எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சினும் நம்ம என்ன செய்கிறோம்? கடினமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கூறு தாம்போலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் கொண்டு ஆட்டுக்குட்டிக்கு மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. சமாதானத்தை நற்காரியங்களாய் அறிவித்து மலையின் மேல் ஏறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று ஏசாயா எழுதுகிறார். நம்முடைய பாதங்கள், நம்முடைய அடிச்சூடுகள், நாம் நடந்து போகிற பாதைகளை மிகவும் அழகாக. ஆகவே தான் அந்த பாடல் அப்படியே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தேவன் பார்ப்பார், எனக்காக ஓடினாங்கள் என்று சொல்லி. அடுத்ததாக 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமட்டில் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இதுவே 3 முறையாக நடக்கிறது. இந்த மனுஷன் யார் என்றால் எலியா தீர்க்கதரிசி. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இவர்! இப்பொழுது ஒரு பெண்ணின் நிமித்தமாக பயந்து நடுங்கி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திற்கே ஓடுகிறார். யார்? எலியா. அக்னி, வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவர். மழை பெய்யக்கூடாது என்று சொன்னால் பெய்யாது, மழை வா என்று சொன்னால் வரும். அப்படி ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியோட நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஒரு பெண்ணின் பயந்து, ஒரு எசேபேல் ராணியின் நிமித்தமாக பயந்து, எலியாவே, இன்றைக்கு நீ என் ஜனத்துக்கு நீ இப்படி செய்தாய், பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்றாய், நாளைக்கு உன் தலை எடுக்கப்படும் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை கேட்டு எலியா வனாந்தரத்திற்கு. பாருங்க, பயமும் நடுக்கமும் திகிலும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே வரும்பொழுது அவன் தேவனை மறந்தவனாக என்ன செய்கிறார்? வனாந்தரத்திற்கு ஓடுகிறார். ஆனால் தேவன் அந்த மனிதனை விடவில்லை. தூதனை அனுப்புகிறார். தூதன் வந்து தட்டுகிறார், எலியாவே எழுந்திரு, உனக்கு என்ன இங்க வேலை? அங்க அப்பமும் தண்ணீரும் வைக்கிறார், சாப்பிடா, அவ்வளோதான், மறுபடியும் தூங்கிடுறாரு. திரும்ப 2வது முறை அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 2வது முறை சொல்றார், ஆண்டவரே, நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியம் கொண்டேன், உமக்காக நான் எல்லாமே செஞ்சேன், என் ஜீவனை நீங்கள் எடுத்துடுங்க ஆண்டவரே, நான் உயிரோட வாழ நான் விரும்பலை அப்படின்றார். எலியாவே, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது, நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, வசனம்
40 நாள் நடந்தான் அவன் அந்த அப்பத்தை சாப்பிட்டு. 8வது வசனம், அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், ஆமென் ஹல்லேலூயா, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவ தூதன் கொடுத்த அந்த அப்பத்தை அவன் சாப்பிட்டதுனால பலன் இல்லாமல் அவன் வனாந்தரத்தில் பயந்து நடுங்கி ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருந்தான். இப்போது அதை சாப்பிட்ட உடனே அவன் மறுபடியும் 40 நாள் நடந்து இரவும் பகலும் நடந்து தேவனுடைய பர்வதத்துக்கு நடந்து போனான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும், வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வேதாகமத்தை ஏதோ கடமைக்கென்று வாசிக்கிறாங்க, ஏதோ நாம் உண்மையாக தேவன் இன்றைக்கு என்னோட இந்த வசனம் சொல்லுவது என்ன, இந்த காரியம் என்ன என்பது நமக்கு தெரியலனாலும் கொஞ்ச நேரம் அதை வாசித்து அதை தியானம் செய்ய வேண்டும். அப்படி நாம் தியானம் செய்யும்போது அந்த நாள் முழுவதும் நம்மை தேவன் என்ன செய்கிறார்? பலத்தினால் நடத்த. வசனம் உங்களை வழி நடத்துங்க. உண்மையாகவே வசனம் உங்களை வழி நடத்தும். அவன் 40 நாள் ஒரே பர்வதம் மட்டும் அதை புசித்ததினாலே அவன் 40 நாள் அவன் நடந்து போனான். அப்படி என்றால் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை புசிக்கும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் பாருங்க. கர்த்தர் தமது பலன் எல்லாமே இங்கே தான் இங்கே இருக்குது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அடுத்ததாக சமாதானம் அருளி. சமாதானத்தை நான் வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 5:24. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நம்முடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? சமாதானத்தோடு இருக்கிறதா நம்முடைய கூடாரம்? இங்கே யோபு நண்பர்கள் சொல்கிறார்கள், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் நீங்கள் காண மாட்டீங்கன்றாங்க. நம்முடைய குடும்பம், நம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? வீட்டில் வசனம் என்ன இருக்கும்? இயேசுவே இவ்வீட்டின் தலைவர்னு இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட அரசியல்வாதிங்க ஃபோட்டோ, ஏகப்பட்ட நடிகர்கள் ஃபோட்டோ. வாசலில் மட்டும்தான் வசனமாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா எல்லா உலக காரியங்களாகவே இருக்கும். அப்போ எப்படி சமாதானம் இருக்கும் அந்த வீட்டில்? அப்போது ஒரு வீட்டை உள்ளே ஆண்டவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் அந்த வீடு எப்படி இருக்கணும் வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். எரேமியா 15:16 சொல்லப்படுது, உம்முடைய வார்த்தைகளை கிடைத்தவுடனே நான் அவைகளை உட்கொண்டேன், அவை என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது, சமாதானமாக இருந்தது என்று சொல்லப்படும். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் புசிக்கும் பொழுது, அது நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்ன செய்கிறது? பலனுள்ளதாய் மாற்றுகிறது. அடுத்ததாக நமக்கு சமாதானத்தை அருள செய்கிறது. எல்லா திகிலின் ஆவி, எல்லா பயத்தின் ஆவி, எல்லா நடுக்கத்தின் ஆவி நம்மை விட்டு என்ன செய்கிறது? அகன்று போய்விடுகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, எப்பொழுது வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதை கற்பலகையிலே எழுது, இதை உன் இருதயத்திலே எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க நீங்க. அதில் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார் தேவர், இந்த வார்த்தையை விட்டு ஒருவரும் விலகாது இருப்பாக, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாது இருப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்கும் என்றால், இன்றைக்கு எத்தனை வீடுகளில் சமாதானத்தோடு இருக்குது? பேர் சமாதானம்னு வச்சுருப்பாங்க, ஆனால் சமாதானமே இருக்காது. அநேக வீடுகள், கிறிஸ்தவ வீடுகளிலே சமாதானம் இல்லாத வீடாக இருக்கும்போது மற்ற ஜனங்களுக்கு நம்மீது எப்படி, இவங்களாம் கிறிஸ்தவங்க ஆனால் பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சாட்சிகள் என்ன ஆகிறது? நம்முடைய சாட்சிகள் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சாட்சிகள் தேவனுக்கு முன்னாடி ஊசலாடி கொண்டிருக்கிறது, சாய்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சாட்சி எப்பொழுதுமே நிலைத்து நிற்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வாழும்படி வாழ்க்கை நாம், அதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி. யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, நமக்கு நன்றாக தெரியும். யோபுவுடைய 1ஆம் அதிகாரத்திலேயே அங்கே யோபுவுடைய அட்ரஸ் என்ன பண்ணுது? ஊத் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விழுகிற மனுஷன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று முதல் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தில் தேவன் அங்கே என்ன சொல்லுகிறார்? சாத்தான் இடத்துல நீ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லும்போது அவனை போல பூமியில் ஆண்டவரும் என்ன சொல்கிறார்? சாத்தான் கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இன்னைக்கு தேவன் நம்மை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா? சர்டிஃபிகேட் கொடுத்தா தாங்க நம்ம வீட்டில் சமாதானமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் அருளி. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாததுனால எத்தனை இன்னைக்கு நீதிமன்றங்களிலே அதிகமான விவாகரத்து வழக்குன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறார்களாம் விவாகரத்து வழக்கில். நான் சொல்லலை, செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கும்போது அதிக வழக்குகள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்களாம். அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனுடைய சமாதானம் உலகம் கொடுக்குற பிரகாரமான சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய நாமம் சமாதான பிரபு என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோமே, அவருடைய நாமம் சமாதான பிரபு என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீடுகளில் சமாதானம் இருக்க வேண்டுங்க. நம்முடைய வீட்டில் பிரச்சனை நிலவி இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அருகாமையில் இருக்கிற சூழ்நிலை. யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் காலடி எடுக்கும்போது ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குதுன்னு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வீட்டில் வரும்போது ஒரு சமாதானம் இருக்கிறது, இந்த வீட்டில் வரும்போது நான் ஏதோ ஒன்று உணர்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? தேவனுடைய ஜனமே, முதலாவதாக தேவன் சொல்லுகிறார் சமாதானம் அருளின்னு சொல்லுவார். சமாதானம் நான் அருளுவேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய ஜனமே, அதன்படி நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:65 119:65. அடியேனை நன்றாய் நடத்தினீர், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். அவருடைய வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க சமாதானம் எப்படி இருந்தது. தாவீதின் வாழ்க்கையில கூட நமக்கு நன்றாக தெரியும். அநேக சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள். சவுல் மாமனார் மூலமாகவே அவனுக்கு என்ன செய்தது? மரண பயம் வந்தது. உயிரை எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தா வனாந்திரத்துக்கு ஓடினான். காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் இருந்தான். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய். வசனத்தின்படி நடந்ததுனால தாவீது என்னதான் சத்துருக்களின் நிந்தைகள் அவமானங்கள் வனாந்திரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றும் அது தேவன் அவனுக்கு சமாதானமாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சமாதானம் இல்லாதபடி எத்தனை பேர் தற்கொலைகளினாலே செத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, தற்கொலை ஆவிகள் இன்றைக்கு நிறைய இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு நடக்கவில்லை என்றால் உடனே என்ன செய்ய அவன் தன்னையே மாய்த்து கொள்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தை கொடுக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம் அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி. நீங்கள் மார்க்கு 5:34 கூட நமக்கு நன்றாக தெரியும், வாசிக்க வேண்டாம். அங்கே இடத்துல பாருங்கள், 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அங்கே நமக்கு நன்றாகவே தெரியும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த இடத்துல மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு வியாதி வரும்போது அந்த மனுஷிக்கும் ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அந்த வியாதியை குறித்தே நினச்சின்னு இருப்பாங்க. யோபுக்கு வந்த வியாதி விடவாங்க நமக்கு வந்துச்சு. யோபு பருக்களால் சரீரம் முழுவதும் நிறைந்தது. நாய் வந்து நக்கிச்சான், அந்த சீல் வடியுமா, எப்படி இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட வியாதியெல்லாம் நமக்கு வரலையே. தேவன் நம்ம எப்படியா பாதுகாக்கிறார், தேவன் எப்படியா நம்மை நடத்துகிறார். தேவன் ஜனமே, அங்கே 12 வருட பெரும்பாடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே அவளுக்கு உடனே வல்லமை புறப்பட்டு அவள் சொஸ்தமானாள் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் அப்போ தான் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ சமாதானத்தோடு போ. நீ சமாதானம் இல்லாமல் வந்த, இப்போது நீ சமாதானத்தை போடு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அனுப்பி வைக்க. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா.
பலன் கொடுத்து சமாதானம் அருளி. அடுத்ததாக ஆசீர்வாதம். மூன்றாவது காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:26. ஆசீர்வாதம் என்றால் என்னங்க? ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்து மேலேயே பழிய போடுறதா? ஆசீர்வாதம் என்றால் என்ன சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் சுருக்கமாக சொல்லணும்னா ஆசீர்வாதம் என்றால் பழுகி பெருகுவது, மாம்சத்திலும் சரி ஆவியிலும் சரி. சுருக்கமாக சொன்னால் பழுகி பெருகுவது இல்லையா? இப்போ நான் விசுவாசியாக இருந்தேன், வாலிப பிராயத்தில் விசுவாசியாக இருந்தேன். பாயெல்லாம் போடுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைலாம் செய்வோம், எல்லாமே பண்ணுவேன். கொஞ்ச நாளடைவில் சுவிசேஷம் போய் அறிவிக்கிறோம், கைப்பிரதி கொடுத்தோம், மருத்துவமனை ஊழியத்துக்கு போனேன். என்னுடைய இது நான் சொல்கிறேன், பழுகி பெருகினது எப்படி என்று. ஒரே இடத்துல இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, ஒவ்வொன்று ஸ்டெப்பாக ஒரு நகர்ந்து கொண்டே போவதான் ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய பேர் நான் வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், என்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் தான் இல்லைன்னு சொல்ல, அதையெல்லாம் அழிந்து போகும். ஆமீன், ஹல்லேலூயா. நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் இல்லைன்னு சொல்லலை. வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1:22. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் எவைகளை இந்த 6 நாள் எல்லாம் உண்டாகப்படுவதுன்னு சொன்னார் பாருங்க. அவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். அப்படி என்றால் தேவன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனை படைச்சிருப்பார்? ஆதாமே ஒரு மனிதனை படைத்தார். அப்படி என்றால் ஒரு மிருகத்தை ஜோடாக படைச்சிருப்பார் அப்படின்னா, அப்போது தான் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். ஆமேன். சமுத்திர ஜலத்தை ஆசீர்வாதம் என்றால் பலுகி பெருகுவது தான் ஆசீர்வாதம். ஒரே இடத்துல நான் 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, நாங்கள் பரம்பரையாக நாங்கள் இருக்கோம் கிறிஸ்தவங்க, அப்படி சொல்வது ஆசீர்வாதம் அல்ல. நம்முடைய ஆத்துமத்தில் நாம் தேவனுக்கு எவ்வளவாய் முன்னேறி இருக்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம். ஆவியின் தாளந்துகள் என்ன, ஆவியின் வரங்கள் என்ன, இதுதான் ஆசீர்வாதம். இப்போது நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகள் பூமியில் பெருகக்கூடாது என்று சொன்னார் என்று சொல்லப்படுது. ஆசீர்வாதம் என்றால் தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்கிறார். ஏதோ ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறதல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் பலுகி பெருகணும். விசுவாசத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற விசுவாசம் நாளைக்கு விசுவாசம் கூடணும், இன்றைக்கி இருக்கிற பலன் நாளைக்கு கூடணும், இன்றைக்கி இருக்கிற ஆசீர்வாதம் நாளைக்கு கூடணும். ஒரே இடத்துல இருக்கிறது அல்ல தேவனுடைய ஜனமே. வாசிக்கலாம். அதே 26-28 ஆதியாகமம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவர்களையும் பூமி அனைத்து பூமியில் ஒரு சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆதாமை உருவாக்கினார். அதுக்கப்புறம் ஆதாமுடைய எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். 2 பேர். அதுக்கப்புறம் என்ன செய்தது? அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். இது ஒரு ஆசீர்வாதம். இதே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வரும்போது நான் ஆவிக்குரிய மனுஷனாக எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆசீர்வாதம் தான், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எப்படி, வரங்களிலே நான் எப்படி, ஊழியத்திலே நான் எப்படி பழுகி பெருகியிருக்கிறேனா, ஆசீர்வாதமாக இருக்கிறேனா? உண்மையாகவே நான் சந்தோஷமாக மனநிறைவாக சொல்கிறேன், நான் ஊழியத்தில் தேவன் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக எனக்கு ஆசீர்வாதம் இல்லை கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி, ஆனால் ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே என்னை தேவன் மிகவும் ஆசீர்வாதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு பேசும்போது அவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:22.
தரும். ஹல்லேலூயா. அதனோடு நமக்கு நன்றாக தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தருமா? அதனோட என்ன கூட்ட மாட்டாரா? அப்படி என்றால் மனுஷனுடைய ஆசீர்வாதத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சவங்க புத்திசாலி. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிற சமாதானம் உள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்தை நோக்கி ஓடுறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனால் உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு உல்லாசமாக இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாள் போன உடனே வேதனை கூடிக்கொள்ளும். வேதனைன்னா என்ன? வியாதி வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், எது வேணாலும் வரலாம். அதுக்காக தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். அதனோட அவர் வேதனை, ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் அது. அவர் ஆசீர்வதிப்பதிலே அவர் வல்லமை உள்ள தேவன். அது பாருங்கள், என்னாகமத்தில் கூட பிலேயாம் சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிலேயாமே அங்கே ராஜா பாலாக் ராஜா என்ன சொல்கிறாரு, நீ வா, நான் உனக்கு பொண்ணு பொருள் வெள்ளி எல்லாமே தர. இந்த சம்பவம் நமக்கு 2 முறை கேட்குறாருங்க. அந்த தீர்க்கதரிசி பிலேயாமே முதல் முறை ஆண்டவர் போக வேண்டான்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்திருக்கணும். அடுத்த முதல் முறை மந்திரி வரும்போது தங்கம், வைடூரியங்கள், சில பொருள்களை கட்டி எடுத்து தராரு. அதை பார்த்த உடனே நமக்கு இது வந்திருக்கு, இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 2வது முறை அதை விட அதிகமான பொருளை கொடுத்து அனுப்புகிறாரு பாலாக்கு. அப்போ அவருடைய மனது எங்கே இருக்குது? அந்த பொருளின் மீது இருக்கிறது. ஆமேன். பொருளின் மீது இருக்கிறது. திரும்பி பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அதே என்னாகமத்தில் தான் இருக்குது. ஒரு தடவை சொல்லிட்டாரா போவாதேன்னு, நீ 2வது முறை எதுக்கு ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்குற? பொய் சொல்ல அவர் தேவன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்போ மனுஷன் பாருங்க, தீர்க்கதரிசி பாருங்க, மனம் மாறுறார். எதனால? 2வது முறை அதை விட பெரிய பொருளாக வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி போய் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் போட்டுமான்னு, போகக்கூடாதுன்றாரு. 3வது முறை அதை விட ரொம்ப வெயிட் அதிகமாக வருது. மறுபடியும் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணார்? பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லி போன்ட்டார். அந்த இடத்துல நமக்கு நன்றாக தெரியும், போன்றாரு. ஒரு கழுதையின் மூலமாக பேசுகிறார் ஆண்டவர். கழுதை சொல்லுது, நான் இந்த இடத்த விட்டு நகர்ந்துருந்தானா முன்னாடி தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறான், அவன் உன்னை வெட்டி போட்டிருப்பான். ஏதோ இத்தனை வருஷம் நீ என்னை காப்பாற்றிட்டு வளர்த்து தரு, அந்த நன்றி கடனுக்காக நான் உன்னை காப்பாற்றினேன் அந்த கழுதை. ஆமென். கழுதையின் வாயை தேவன் திறந்தார். பாருங்க, நம்ம உலகத்தின் காரியங்கள் மேலே நாட்டம் கொள்ளாதபடிக்கு தேவன் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். நமக்கு என்ன அழைப்பு இருக்கு? தேவன் நம்மை பலன் கொடுத்து சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க தாவீது ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி முடிச்சிருக்கார் அவரு. அப்படி என்றால் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பழுகி பெருகி கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.